ஹாய் யூஎஸ் மிச்சி ட்ராவலிங் தமிழில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கோடநாடு வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கும். கோடநாடு வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6500 அடி உயரத்தில், கடல் மட்டத்திலேருந்து 6500 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணுன்னா கோத்தகிரிலேருந்து பஸ் இருக்குது, நீங்கள் வண்டியில் கூட வரலாம். இப்போ நம்ம அங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து வந்து நிறைய இடங்கள் பார்க்கலாம். இங்கே பவானிசாகர் டேம், அப்புறம் ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜ் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நம்ம அந்த கீழே அங்கேருந்து பார்ப்போம், இன்னும் நல்லா தெரியும். ஒரு சில்லான கிளைமேட்டில் நீலகிரி மாவட்டத்தோட ஒரு கடைக்கோடியில் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தோட இந்த எண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் எண்டு வந்து கோடநாடு வியூ பாயிண்ட்டோட முடியுது. கோடநாடு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர் இது. பவானிசாகர் டேம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஒரே மிஸ்டாக இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியறதில்ல, இல்லைன்னா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கிராமம் வேணால் நான் காமிக்கிறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த அளவு தான் இருக்கும். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து பை வாக்கில் தான் போயிருக்காங்க. ஸோ இந்த வழி இருந்தது. இப்போ தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போது சேஃப்டி இல்லை. ஸோ வனவிலங்குகள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால யாருக்கும் வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்டிலிருந்து அந்த எண்டுக்கு போக போகிறோம். ஸோ கோடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து அந்த தெங்குமாடான்ற வில்லேஜுக்கு நம்ம தெங்குமாரடா வில்லேஜுக்கு போகணுன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம போய் ஆகணும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்ஸு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானிசாகர், பவானிசாகர்லேருந்து தெங்குமாரடான்ற கிராமத்துக்கு போகும். பவானிசாகர் வரைக்கும் ரோடு ரொம்ப நல்லா இருக்கும். பவானிசாகருக்கு அடுத்தது ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அங்கே தான் வந்து எல்லாமே பயணிகள் எல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா உள்ளூர் ஆட்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி இருக்குது. நம்ம காரோ பைக்கோ நம்ம இஷ்டத்துக்கு அந்த கிராமத்துக்கெல்லாம் நம்ம போயிட முடியாது. ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் ஒரே காடு ரோடு தான். அந்த ரோடு நீங்களே பாருங்களேன், இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு, மண்ணும் கல்லுமா இருக்கும். பஸ்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வரும். இந்த ஓட்டுநர்களோட பணி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அவங்க கடமையை ரொம்ப சரியாக செய்கிறாங்க. சேஃப்டியாக மக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த ரோடுலேயும் அவங்களோட கடமையை செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காட்டு வழியில் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு இதே மண் ரோடு மட்டும்தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து தெங்குமாரடான்ற கிராமத்தை ஒரு ஆறு இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். வாங்க போகலாம். ஹாய், இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் என் ஃப்ரெண்டு. ஹாய், வராரு பாருங்க. வண்டியெல்லாம் வந்ததுன்னா இந்த வழியில் வண்டி போகும். ஃபுல்லாக அப்படியே மேலே ஏறி அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு வழியில் வண்டி போகும். நம்ம வந்து நடந்து தான் போகணும். ஸோ நம்ம இப்படியே போய்க்கலாம். கேமரா பார்த்து நாயே பயப்படுது, ஏன்டா டே. ஓகே, இந்த ஆறு வந்து மோயாறு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. நீங்கள் ஊட்டியில் பெரிய அணை கட்டணும், அந்த மோயாறு குறுக்கா ஒரு அணை கட்டணும்னால நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மோயாறு இது தான். இந்த மாயாறுன்னு சொல்லுவாங்க. இருந்த மாதிரியே தெரியாது, ஆனால் திடீர்னு ஆறு வெள்ளம்லாம் வந்துடும். அதிகப்படியான முதலைகள் இந்த ஆற்றுக்குள்ளே இருக்குது. வனப்பகுதியில் வந்து அங்கங்கே நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க. இதில் இறங்கி குளிக்கவோ அல்லது விளாடவோ பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய முதலைகள் இங்கேருந்து பவானிசாகர் வரைக்கும் நிறைய முதலைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆறை கடந்து தான் அந்த பக்கம் போகணும். வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆற்றை கடந்து போகணும். அதுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கேன். கேமராமேன் மட்டும் இல்லை, என் கூட ஒருத்தர் பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கார்.
ஹாய், வாங்க போலாம். முதலாத்த கிடக்கிறதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. பெருமத்தவள போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? இப்போ ரொம்ப தண்ணி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரிசல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த சின்ன பிரிட்ஜ் மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் அந்த பரிசல் நம்ம யூஸ் பண்றதுல ஒருவேளை நிறைய தண்ணி வந்தா அது யூஸ் பண்ணுவாங்க. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பர்வத்தா. முதலையா? இந்த அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டோம். இனி நம்ம தெங்குமாடா போகிற வழி இதுதான். ஸோ நம்ம தெங்குமாடாக்கு போகலாம். என் கூட வாங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, சூப்பராக இருக்க போது. வாங்க போகலாம். தெங்குமாடா ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து கோடநாடு வியூ பாயிண்ட் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. கோடநாடு வியூ பாயிண்ட் நீங்கள் மேலே பாருங்களேன், ஃபுல்லாக ஒரே மிஸ்டாக இருக்குது, ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம அங்கேருந்து இப்போ அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே கூட மழை சாரல் அடிக்குது. ஃபுல்லாக 100% விவசாயம் மட்டும் பார்க்குறாங்க. அந்த மக்களெல்லாம் சந்திக்க போகிறோம், என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த கிராமம். நல்ல மழை பெய்யுது. ஓகே, முதல்ல இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மெயினாக பயிரிடுறாங்க. வாழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பூக்களெல்லாம் பயிரிடுறாங்க. டெய்லி வாரத்தில் 2 நாள் இந்த பூவெல்லாம் பறித்து சந்தைக்கு அனுப்புவாங்க. ஸோ இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது பவானிசாகர் டேம், மேட்டுப்பாளையம் அந்த ஏரியா தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த கிராம மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் பிரதான தொழில். விவசாயிகள்னால் உண்மையான விவசாயிகள். ஸோ அவங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஊரில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரே அமைதியாக இருக்கும். நிறைய மக்கள் இருக்காங்க, போய் பார்க்கலாம். இங்கே நிறைய சினிமாலாம் எடுத்திருக்காங்க. இப்போ இல்லை, 1976 கூட ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் படம் எடுத்திருக்காங்க. அன்னக்கிளி அப்படின்ற படம், சூர்யாவோட ஃபாதர் சிவகுமார் நடித்த அன்னக்கிளின்ற படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட ஒரு ஃபஸ்ட்டு படம், அதாவது இளையராஜா இசையமைத்த முதல் படம் அந்த படம் தான். ஸோ இளையராஜாவுக்கு இந்த கிராமத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ராமசாமி ஐயா இருக்காங்க. வி ராமசாமி ஐயா அவர் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க ஐயா? பூ போட்டுக்கிறேன், சோளம் போட்டுக்கிறேன். பூ அண்ட் சோளம். சரி, ஓகே. பூ மக்காசோளம் போட்டுருக்கீங்களா? சரி, இங்கே தான் இருக்கா? வா 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 வா. இவர் தான் எங்கள் கேமராமேன். பாருங்க, பியர் கிரில்ஸ் மாதிரியே இருக்காரா? பாருங்க, உங்கள் ஊருக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன். பாத்தீங்களா? அவர் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாரா? அப்படியே பேண்ட் போட்டு இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரா? ஓ, நான் என்ன நினைச்சிட்டேன், எங்களை பார்த்தோன்னு இதுக்கு பிடிச்சிருச்சு போல, அதனால எங்க கூட வருதுன்னு நினைச்சிட்டேன். இப்போ பேண்ட் போட்டு யார் வந்தாலும் அவங்க கூட போயிடுவாரா? நினைச்சிட்டு சாப்பிடும்போது எதாவது கொடுப்பாங்க. நல்ல மழை பெஞ்சு நல்ல குளுகுளுன்னு இருக்கு இந்த ஊரு. இது பாருங்க, கோடநாடு தான். இங்கயா வந்துட்டியோ? இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு பேக் சைடு தான் கோடநாடு இருக்குது. ஸோ அந்த கோடநாடுலேருந்து இங்கே வரதுன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ யாரும் அது நடந்து வர்றதில்ல. முதல்லலாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நடந்து வர பாதையெல்லாம் அடைச்சதுனால யாரும் மோஸ்ட்லி இப்போ நடந்து வரதில்லை. நடந்து வரதும் சேஃப்டி இல்லை, ஏன்னா நிறைய வனவிலங்குகள் எல்லாம் மேலே இருக்கிறதுனால நடந்து வர்றது சேஃப்டி இல்லை. இந்த கிராமத்தில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயுமே டவர் கிடையாது, மொபைல் டவர் கிடையாது. எங்கள் மொபைலெல்லாம் 2 நாள் யூஸ்லேயே இல்லை. அதனால் நிறைய குருவி சவுண்டு, கிளி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இங்கே கேட்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் வாட்டர். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த கிளி இளவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் தினம் உட்காருமா.
அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்குடா பழுக்கும், அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள. திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துச்சான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுந்தான். இதுதான் அந்த இளவு காத்த கிளியோட சோக கதை. நல்ல பரவாயில்ல. இது நம்ம கேமராமேனுக்கான கிஃப்ட். எத்தியா? அது வரைக்கும் கேமராமேன் இருக்கு. சூப்பரா சார், எப்படி இருக்கு சார்? ஏய் ஏய், அருமை அருமை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கொடுத்துட்டீங்களா? அண்ணா வர வரைக்கும் பொறுமை இல்லை, நாங்களே 2 எல்லையும் உடச்சி குடிச்சிட்டோம். 3வது தூடுங்க. பாட்டி ಹೆಸರೇನು ನಿನ್ನ ಹೆಸರೇನಾ? ಹಾಲಿಮ್ಮ. ಹಾಲಿಮ್ಮ ಪಾಟಿ ಇವಂಗ. ஒரு வழியாக நம்ம தெங்குமரடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் சூப்பரான ஒரு இடத்துல உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், நிச்சி ட்ராவலிங் பாபுஜி. ஓகே, இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் வேலைன்னு சொல்லி கேமராமேன் சொன்னதை நம்பி கூட வந்துட்டேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டனா பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. தம்பி, எனக்கே பெருமையா இருக்கு. உங்க 2 பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். என்னை 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். தெங்குமாடால ஒரு அண்ணா இருக்காரு, அவரை பத்தி நம்ம தெங்குமாடாவை பத்தி கேட்கலாம். அண்ணா, உங்க பேர் என்னன்னா? ரவிச்சந்திரன். ஓகே, உங்க தெங்குமாடா வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் வந்து ஒரு 40-50 வருஷமா. நான் பிறந்ததே இங்கதான். இங்கதான் அப்பா இங்க இருந்தாரு, அதனால நான் பிறந்ததே இங்கதான். 1945 வந்து தெங்குமாடா உருவாயிடுச்சுன்னா மேலே இருக்க நீலகிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மாடுகளுக்கு பட்டி போடுறதுக்காக இங்கே வந்து அவங்க மாடு வந்து நிறைய வச்சு பட்டி போட்டு ஒவ்வொரு ஏரியாவில் வாழ்ந்துருக்காங்க. அப்போ வாழ்கிறப்போ இங்கே ஏற்கனவே பூமி இருந்தது தெரிஞ்சிருக்கு. பூமி ஏற்கனவே இருந்து அதுக்கான கேணிக இந்த விவசாயம் பண்ண வரப்பெல்லாம் இருந்திருக்கு. நீலகிரியில் டீ தான், மற்ற காய்கறி தான் பண்ண முடியும். இங்கே பார்த்தான்னா நெல் விளைவிக்கலாம் அப்படின்றத அவங்க இருந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்த்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு வந்து இங்கே வந்து மெயினாக ஆரம்பித்தவர் கல்லாமேஸ்வரின்ட்டு தாத்தா தான். அவர் ஆரம்பித்து அவருடைய சன்னு வந்து ஒருத்தர் நந்திகவுடர். அவர் வந்து அவருடைய சன்னும் நந்திகவுடரும், இன்னொருத்தர் பிஎன் ரங்கசாமின்ட்டு அவர்
வந்து எங்களுடைய இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிஏ BA. கிராஜுவேட். ஓ முதல் கிராஜுவேட் பட்டதாரி. பட்டதாரி. அதனால அவருடைய முழு மூச்சுல தான் இந்த இடமே வந்து உருவாயிருக்கு. கலெக்டர்கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சது. அப்போ வந்து கூட்டுறவுத்துறை ரொம்ப ஃபேமஸாக Famous இருக்கு. ஆ இருக்கு. அதில் இது பண்ணால் அதோட சேர்ந்து மக்களும் டெவலப் Develop ஆகலாம் ஆவாங்க. அப்படின்னு ஒரு 141 மெம்பர் சேர்ந்தவங்க அதை வந்து அந்த 5 இயர்ஸில் வந்து அவங்க லேண்டை டெவலப் பண்ணி 500 ஏக்கராவா கவர்மெண்ட்டு வாங்கி கூட்டுறவா மாற்றினாங்க. ஓகே. இப்போ இங்க மொத்தமா ஒரு 500 ஏக்கரா 500 இருக்குங்களா? ஏக்கரா இருக்குங்க. 500 ஏக்கராவில் 39 ஏக்கரா வீடு கட்டுறதுக்காக ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. மிச்சம் இருக்க ஏக்கரா வந்து விவசாயம் பண்ணி ஒரு மெம்பருக்கு வந்து 3 ஏக்கரா, 3 ஏக்கரா. 2 ஏக்கரா வெட் லேண்டு, ஓகே. 1 ஏக்கரா ட்ரை லேண்டு. ட்ரை லேண்ட். ஓகே. ஆனா இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தீவு மாதிரி தான். ஸோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோடநாடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் முதல்ல நடந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா பஸ்ல வரதுன்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுது. கிலோமீட்டர் வரணும். ஆமா. ஆக்சுவலி 27 கிலோமீட்டர்ல நம்ம ஊருக்கு போயிடலாம். போயிடலாம். ஆக்சுவலி அதையவே வந்து 120 கிலோமீட்டர்ல 3 டிஸ்ட்ரிக்டா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு 3 டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி, நீலகிரி, கோவை, ஈரோடு முடிஞ்சு அப்புறம் நீலகிரிக்கு வர மறுபடியும் திருப்பி வரும். அந்த மாதிரி சுத்தி வரும். அந்த காலத்துல இதே வழியா ஒரு இதை பண்ணியிருந்தாங்க. போட்டிருந்தாங்கன்னா ரோட போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்திருக்கும். ஓகே. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உங்க நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். ஓகே. எத்தனை வருஷமா இங்க நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 30 வருஷமா இங்க விவசாயம் தான் பண்றீங்களா? விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இங்கேயும் சிட்டி அடிக்கடி சிட்டி எல்லாம் போவீங்களா? சிட்டியில் போகிறதா இருந்தால் பவானி சாகர் சத்தி தான் போவோம். அதோட சரி. மற்றபடி இங்கே தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ விவசாயத்துல என்னென்ன போட்டிருக்கீங்க நீங்க? இப்போ மஞ்சள், வாழை, நெல், ம். கடலை, பூ இவ்வளோதான் போட முடியும். இவ்வளவுதான் போட முடியும். இப்போ நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நீங்க இங்க இப்போ நாங்கள் வாழை போட்டிருக்கோம். வாழை போட்டிருக்கீங்க. ஓகே. வாழை எல்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஓகே. நீங்க நைட் எல்லாம் காவலெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? யானைலாம் நிறைய வரும். ஓகே. நீங்களே ஒரே ஆள எல்லாமே ஜமாளிச்சிருவீங்களா? ஆமாம். நான் என்ன செய்யறது, நான் தான் செய்கிறேன். இப்போ நான் தான் பார்த்தாகும். பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு விவசாயத்துல ஓரளவு திருப்தியா மனநிறைவா வேலை செய்றீங்களா? எல்லாமே. இந்த ஊர் வந்து ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த கிராமம். சுத்தமான காற்று, பொல்யூஷன் இல்லாத காற்று. அதாவது மூலிகை தண்ணி. இதுக்கு மேலே எந்த ஃபேக்ட்ரியுமே கிடையாது. ஃபேக்டரி கிடையாது. ஓகே. மாயா இருந்து இன்னைக்கு டேரெக்டாக பள்ளத்தாக்கில் வந்து பவானிசார் டேமில் ரெண்டாவது ஒரு ஆறு மாயார் சேரும். எங்கள் ஊர் வாடுறதே பெரிய புண்ணியம் எங்களுக்கு. புண்ணியம். இல்லாத ஒரு குறைன்னா இந்த ரோடு பாலம் மட்டும்.